ஹலோ மக்களே, எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து அந்த என்டிபிசி போஸ்ட்டுக்கான ஷார்ட் நோட்டீஸ் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது என்டிபிசியோட கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா, கிராஜுவேட்டில் ஒரு 5800 வேகன்சி, அண்டர் கிராஜுவேட்டில் ஒரு 3050 வேகன்சி அப்படின்னு சொல்லி மொத்தமாக 8850 வேகன்சிக்கான ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு தான் முன்னாடி அந்த வேகன்சி டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு வாரத்திலே வந்துடும் நினச்சோம். இப்போ அந்த ஷார்ட் நோட்டீஸ் வந்துட்டு அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, 21/10/2025 அன்றைக்கி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு ஒரு நாள் 2 நாள் முன்னாடி அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கிடச்சிடும். அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா இங்கே எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட்லாம் என்ன, அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் பேட்டர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி தெரியும். போன வருஷம் நடந்த அதே பேட்டர்ன் தான். அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒரு 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான், இந்த என்டிபிசி எக்ஸாமுக்கு எப்படி தமிழ்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 120 நாளுக்கான ஸ்டடி பிளான், அதோட பேட்ச் பற்றின டீட்டெயில், என்னென்ன புக் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 20/11/2025 சொல்லியிருக்காங்க. இது வந்து கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு. அண்டர் கிராஜுவேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 28/10/2025 அன்றைக்கி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். 27/11/2025 அன்றைக்கி அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. போன தடவையிலேருந்து என்டிபிசி அந்த கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டை பிரித்து தான் வைக்கிறாங்க. கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி தான். ஏதாவது ஒரு டிகிரி, என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா போதும். அண்டர் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் 12th இல்லைனா அதுக்கு ஈக்குவல். நிறைய பேர் டிப்ளமோ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாமான்னு போன வீடியோவிலே டவுட்டு கேட்டிருந்தீங்க. டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 12th அதுக்கு ஈக்குவலண்டாக முடிச்சிருந்தா போதும். கிராஜுவேட்டுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஜென்ரலுக்கு. இதுவே ஓபிசிக்குனா ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி கேண்டிடேட் 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டிக்குனா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் ஒரு 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு. அண்டர் கிராஜுவேட்டுக்கு 18லேருந்து 30 வயசு வரைக்கும் ஜென்ரலுக்கு சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்குனா 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னாக்கா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். கிராஜுவேட் போஸ்ட்டில் சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 4, 5, 6 அப்படின்னு சொல்லியிருக்கும். அதாவது போன தடவை லெவல் 6 சேலரினா எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. 35,400 அப்படின்றது இனிஷியல் பே. உங்களுக்கு டேக் ஹோம் சேலரி ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 55,000லேருந்து 65,000 வரைக்கும் கையில் கிடைக்கும். அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு லெவல் 2, லெவல் 3 சேலரி, அதாவது அதிகபட்சமாக பேசிக் பே பார்த்தீங்கன்னா 21,700. டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 35,000 வரைக்கும் கையில் கிடைக்கும் ஸ்டார்டிங்கில். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. நோட்டிஃபிகேஷன் 21/10/2025 அன்றைக்கி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனோடனே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம சேனல்லே வீடியோ போடுவோம். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இப்போ அதற்கான ஸ்டடி பிளான் பற்றி பார்ப்போம். நம்ம சேனலில் இந்த ரயில்வே என்டிபிசி எக்ஸாமுக்கு இன்னையிலேருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த பேட்ச் பற்றின டீட்டெயிலை இப்போ பார்த்துருவோம். கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் வைக்கிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜேஇ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த பேட்ச்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜேஇக்குமே ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த வீடியோவில் அதோட நோட்டிஃபிகேஷன் பற்றி சொல்கிறேன். ஒரு 2570 வேகன்சிக்கு அதுவும் சொல்லியிருக்காங்க. ஜேஇக்குமே சிபிடி 1 எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா சிலபஸ் சேம் தான். என்ன, என்டிபிசிக்கு வந்து நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஜேஇக்கு வந்து ஜென்ரல் சயின்ஸ், அதாவது அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எதுவுமே வித்தியாசம் கிடையாது. மேக்ஸ், ரீசனிங்லாம் சேம் டாபிக் தான். ஓகேவா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேட்ச் அட்மிஷன் இதற்கு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 29/9/2025 12/10/2025 வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். 13ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த பேட்சுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 1 வீக் ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபீஸ் அதிகமாகிடும், 1500 அப்படின்ற மாதிரி. அதனால் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு 1 வீக்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னா மேக்ஸோட ஒரு 22 டாபிக் படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டாப்பிக்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி ரீசனிங்கில் ஒரு 28+ டாபிக் படிக்கணும். அதற்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸாக டெலகிராம் குரூப்லேயே கொடுத்துருவோம். நீங்கள் அதிலே டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். மெட்டீரியல் எல்லாமே டெலகிராம் குரூப்லேயே கொடுப்போம். அது ஒரு தனியாக ப்ரைவேட் டெலகிராம் குரூப். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கும். புக்ஸ் எல்லாத்தையுமே அந்த கடைசியில் அந்த இண்டெக்ஸ் பேஜ் எல்லாமே காட்டுறேன். என்சிஆர்டி அண்ட் எஸ்சிஆர்டி ரெண்டுத்தையுமே பேஸ் பண்ணி தான் அதை மேக் பண்ணியிருக்கோம். ரயில்வே எக்ஸாமுக்கு ரொம்பவுமே சூட்டபுளாக இருக்கும். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் ஒரு 115 செட்டு உண்டு. இது வந்து இதுக்கு முன்னாடி 2020 கண்டக்ட் பண்ணது. அது இல்லாமல் போன வருஷம் கண்டக்ட் பண்ண என்டிபிசியோட கொஸ்டின் பேப்பரும் கொடுப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜுமே அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு 101 டாபிக் உண்டு. அந்த 101 டாப்பிக்கான கம்ப்ளீட் புக் பிடிஎஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். அதோட பிடிஎஃப்மே இந்த வீடியோட கடைசியில் பார்ப்போம். கரண்ட் அஃபரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபர் படிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் வந்து ஒரு February, March 2026 கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக ஒரு 120 நாள் கிட்ட டைம் இருக்கும். 150 நாள் வரைக்குமே டைம் கொடுப்பாங்க.
அதனால் நீங்கள் மார்ச் 2025 ஃபெப்ரவரி 2026 வரைக்கும் கரண்ட் அஃபேர் படிக்கிற மாதிரி இருக்கும். அதற்கான கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்மே கொடுத்துருவோம், தமிழ்லேயே இருக்கும். ஓகேவா? அக்டோபர் 13 பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டெலகிராம் குரூப் மூலமா தான் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு NTPC பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பர் 8903716083 அப்படின்ற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணால் போதும், அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இப்போ இதற்கான எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்ப்போம். NTPCயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 CBT எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. CBT1 CBT2. CBT1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 40, மேக்ஸ்லேருந்து 30, ரீசனிங்லேருந்து 30, மொத்தம் 90 நிமிஷம். இதுவே CBT2னா 120 கொஸ்டின், அதே மாதிரி தான் ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 50 கொஸ்டின் கேட்பாங்க, மேக்ஸ்லேருந்து 35, ரீசனிங்லேருந்து 35. இதுக்கும் அதே 90 நிமிஷம் தான். CBT1க்கும் CBT2க்கும் அந்த கொஸ்டின்ஸ் அதிகம், டைம் என்னமோ சேம். ஓகேவா? சிலபஸும் அதே தான், சேம் தான். மேக்ஸு, ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ் இது எல்லாமே படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிலபஸ் எல்லாத்தையுமே தான் இந்த டேபிள் போட்டு கொடுத்துருக்கேன். ஒரு 120 நாளுக்கான ஸ்டடி பிளான், மேக்ஸு, ஸ்ட்ராட்டஜிக்கு, ரீசனிங், GS, கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படிக்கணும். அதனால் ஒரு 120 நாளுக்கு எவ்வளோ படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பிரித்து வீக்லி ஷெடியூலாகவே உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருவோம், மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் மேக்ஸ் ஷார்ட்கட்ஸு, அதுக்கப்புறம் LCM அண்ட் HCF, அடுத்து டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி ஒரு 22 டாபிக் உண்டு. ரீசனிங்க்கும் அதே மாதிரியே தான் கோடிங் அண்ட் டீகோடிங், அந்த நம்பர் சிஸ்டம், சீரிஸ் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லி அந்த ரீசனிங் டாபிக் ஒரு 28 டாபிக் உண்டு. அது எல்லாத்தையுமே பிரித்து இந்த ஷெடியூலில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. டெய்லி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு டாப்பிக்கும் படிக்கணும். சில ஸ்ட்ராட்டஜிக்கு டாப்பிக்கு ஷார்ட்கட்டாக வீடியோ கிளாஸஸ்மே கொடுப்போம். மற்ற ஸ்ட்ராட்டஜிக்கு ஈஸியாக மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கிறது எல்லாமே மெட்டீரியலாக கொடுத்துருவோம். அது இல்லாமல் GSும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா டாப்பிக்குமே பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பயாலஜி, அது இல்லாமல் பேசிக் கம்ப்யூட்டரும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதற்கான புக்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஒன்றுத்துக்குமே அந்த மார்க் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பேஸ் பண்ணி ஷெடியூல் போட்டிருக்கோம். அதாவது பாலிட்டினா ஒரு 20 நாள் படிக்கணும், ஹிஸ்ட்ரினா ஒரு 20 நாள், இதுவே ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ்னாக்கா ஒரு 15 நாள், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் தான் ஒரு 5 நாள் அப்படின்ற மாதிரி ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்குறோம். கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2025 ஸ்டார்ட் ஆகும். 10 டேஸ்க்கு ஒரு மந்த் கரண்ட் அஃபேர் அப்படின்ற மாதிரி ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்கோம். அந்த ஷெடியூல் எல்லாத்தையுமே இந்த PDFல எடுத்து பார்த்துக்கோங்க. ஒரு 120 நாளுக்கு ஷெடியூல் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்கு ஒரு 100லேருந்து 105 நாள் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற 15 டேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு ரிவிஷன் பண்ணணும். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருவோம், அதை வச்சு நீங்கள் ரிவிஷன் பார்த்துக்கலாம். அதில் ஏதாவது டவுட் இருந்தாக்கா என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நான் அந்த டவுட்டையும் கிளியர் பண்ணி கொடுத்துருவேன். புக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு இந்திய அரசியலமைப்பு ஒரு 37 டாபிக் உண்டு. ஓகேவா? இந்த ஒரு 37 டாப்பிக்குமே புக்காக க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ரயில்வேக்கு ரொம்பவுமே இந்த புக்கு சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் ஒரு 25 டாப்பிக்காக பிரிச்சிருக்கோம், அந்த கடைசி சுதந்திர போராட்டம் வரைக்கும். ஓகேவா? சுதந்திர போராட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த காந்திய காலகட்டம், தீவிரவாதிகள் காலகட்டம், மிதவாதிகள் காலகட்டம்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே பிரித்து கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 டாப்பிக்காக பிரித்து புக் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியே கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக ஒரு 16 டாபிக். அடுத்து பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பாட்னி தனியாக, சுவாலஜி தனியாக, ஒன்று 5 சாப்டர் 7 சாப்டர் அப்படின்ற மாதிரி பிரித்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். புவியியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 19 சாப்டர் படிக்கணும். பேசிக் கம்ப்யூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 9 டாப்பிக்காக பிரிச்சிருக்கோம். ஓகேவா? இந்த புக்கு எல்லாமே கொடுத்துருவோம். அந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ், அந்த இண்டெக்ஸ் பேஜ் எல்லாமே இந்த PDFல கொடுத்துருக்கேன். இந்த PDFும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 101 டாபிக், டெய்லி ஒரு டாப்பிக்காக படிக்க வேண்டியதான். சின்னதாக தான் இருக்கும். டெய்லி ஒரு டாபிக் படித்தாலே போதும். கண்டிப்பாக அந்த ஸ்ட்ராட்டஜிக்கிலேருந்து ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு 101 டாபிக் வரைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணி கொடுப்போம். அதாவது பத்மா அவார்ட்ஸ் 2024 கொடுத்தது இந்த புக்கில் இருக்கும். இப்போது 2025 கொடுத்த பத்மா அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி கரண்ட் அஃபரையும் பார்த்தீங்கன்னாக்கா மந்த்லி கரண்ட் அஃபராக பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா ஒரு 11 டாபிக் 12 டாப்பிக்காக பிரிச்சிருப்போம். தமிழ்நாடு செய்தி தனியாக, தேசிய செய்தி தனியாக, சர்வதேச செய்தி, பொருளாதார செய்தி அப்படின்னு சொல்லி எல்லா டாப்பிக்குமே பிரித்து ஒரு 12 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர் PDFமே கொடுத்துருவோம். இந்த புக் PDF எல்லாமே இந்த பேட்சில் அடங்கும். எல்லாமே அந்த மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே சேர்த்து தான் 999 ரூபா சொல்லியிருக்கோம். ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். டைம் இப்போ நிறையா இருக்குது அப்படின்றனால இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா NTPC எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிட முடியும். காம்படிஷன் ரொம்ப ஹெவி. வேகன்சியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமும் கிடையாது, ரொம்ப கம்மியும் கிடையாது. நம்ம தமிழ்நாடுக்கும் ஒரு டீசெண்டான வேகன்சி தான் கொடுத்துருக்குறாங்க.
அதனால் இப்போலேருந்தே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ரயில்வே போஸ்டிங் வாங்கிட முடியும். மேலும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமுமே இதற்கிடையில் எதுவுமே கிடையாது. இதோட அடுத்த வருஷம் தான். அதனால் இந்த கேப்பில் நீங்கள் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் மேக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டிஎன்பிஎஸ்சி கேண்டிடேட்டும் கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட கிளாஸ் பேட்ச்லையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.